ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ அப்பம் என்று சொன்னார் என்று நாம் சிந்தித்தோம். அருமையானவர்களே, மனிதன் வாழ்விற்கு மிகவும் அடிப்படையானது உணவாக இருக்கிறது போல ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்விற்கு அடிப்படையாக அதை நிறைவேற்றுகிறவராக திருப்திப்படுத்துகிறவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அவர் சொன்னார். இந்த வசனத்திலே நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு அப்பம் அல்ல, இந்த உலகத்தின் ஜனங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு அல்ல. இது தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கிறதான வானத்திலிருந்து இறங்குகிற ஒரு அப்பமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் இந்த உலகத்திலே மனுஷனாக ஒரு அப்பமாக மனிதர்கள் பயன்படுத்துவதற்காக, மனிதர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக வந்தார். மனிதன் தேவனோடு ஒப்புரவாக முடியாதபடி தடையாய் இருக்கிற பாவத்தை கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவர் அழித்தார். பாவத்தின் தண்டனையிலிருந்து மனிதனை காப்பாற்றினார். பாவத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அவர் அழித்தார். நாம் யாவருக்கும் அவர் விடுதலையை உண்டாக்கும்படிக்கு அப்படி செய்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இவ்வாறு எழுதுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து, அருமையானவர்களே, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். சதா காலங்களிலும் மரணம் என்பதே இல்லாத நிலையிலே ஜீவனுள்ளவனாக இருப்பான். ஒருவேளை இந்த உலகத்திலே சரீர பிரகாரமான மரணம் ஏற்படலாம், ஆனால் ஆவிக்குரிய நிலையிலே தேவனோடு கூட நித்தியம் நித்தியம் வாழுகிறவனாக அவன் இருப்பான். இது பெரிதான பாக்கியம். இந்த பெரிதான சிலாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக, நம்பி ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய பாவ வழிகளை விட்டு தேவனுடைய வழியாகிய, ஆன்மீக வழியாகிய, நித்திய ஜீவனுக்கு போகிற வழியாகிய அந்த வழியிலே வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பை தருகிறார். அவர் நானே வாசல் என்று சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வாசல் வழியாய் பிரவேசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நீங்கள் நடந்து சத்தியத்தையும் ஜீவனையும் நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். தேவன் அந்த பெரிதான சிலாக்கியத்தை உங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்பதே நாங்கள் உங்களுக்காக தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.